கும்ப ராசி நபர்களுக்கு 2025 ஜூன் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த ஜூன் மாசத்துல ராசியிலேருந்து கணக்கு பண்ணீங்கன்னா 3ல் ஒரு சுபகிரக அமைப்பு, அதற்கடுத்து 5ல் ஒரு சுபகிரகம், 7ல் ஜீவனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய். இப்போ சுபகிரக அமைப்புகள் கும்பராசி நபர்களுக்கு என்ன நன்மை? அதாவது 5ல் குரு வந்துடுச்சு, அதே சமயம் 5ல் புதனும் வரப்போகுது, 3ல் சுக்கிரன், மாதம் முழுக்கவே இருக்கக்கூடிய கிரக நிலைகள். அப்போ சுக்கிரன் 3ல் இருக்கிறதுனால கும்பராசி நபர்களுக்கு ஒரு பாக்கியம், ஒரு நல்லது நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்திலேயே கிடைக்க வந்துடும். இந்த மாதத்தை பொறுத்தவரை ரொம்ப தூர இடத்துக்கு அலைய தேவையில்ல, ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிக்க தேவையில்ல, பெரிய அளவுக்கு பெரிய முயற்சி எடுத்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்க தேவையில்ல. இப்படிங்கிற மாதிரி ஒரு சில நல்ல சூழ்நிலைகளை எட்டி பிடிக்க முடியும். கும்பராசி நபர்களுக்கு உங்களோட தேவைகள் பூர்த்தியாவது, இல்லை ஆக வேண்டிய காரியங்கள், இது எல்லாமே உங்களுக்கு மிக அருகிலேயே, குறுகிய வட்டத்திலேயே, பக்கத்திலேயே நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் நடந்துடும். தொலைதூர அமைப்புகள் கிடையாது, வேண்டியதில்லை. அதிகமான டிராவல், அலைச்சல், திருச்சல் அப்படிலாம் கிடையாது. பக்கமாகவே இங்கே இருக்க லிவிங் இடத்துல இருந்து, அதாவது வசிக்கிற இடத்துல இருந்து சுற்று வட்ட பக்கத்தில் மிக அருகிலேயே எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அதற்கு அடுத்த நிலைமையாக சில முயற்சிகள், 3ஆம் இடங்கிறது சில முயற்சிகள் எடுக்கக்கூடியது, அதே போல் சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம்னு சொல்லப்படுது. அப்போ என்ன சில உதவிகள் கிடைக்குன்னாக்கா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அல்லது முன்னேற்றங்கள் ஏதோ ஒரு வழியில் பூர்த்தி ஆகிற மாதிரி அதுக்கான உதவிகள் கிடைக்கும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ண அலைகளுக்கு ஏற்ப எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசி நம்மளுக்கு உண்டு. பாக்கியாதிபதி 3ல் இருக்கு இல்லையா, அந்த கணக்கு தான். அதே போல் சொத்து, சுகம், அசையா சொத்து, இந்த மாதிரி விஷயங்களுக்காக சில விரயங்களும் உண்டு. சில செலவுகள் பண்ணி சில விஷயங்களை, பொருட்களை சேர்த்துக் கொள்வீர்கள். சில ஆதாயங்களை செலவு பண்ணி அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அமையும். இது 5ல் அடுத்து வரக்கூடிய புதன் குருவோட சேர்க்கை பெறப்போகுது. 5ஆம் பாவத்தில் புதன் சேர்க்கை பெறுவதனால் எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, எழுத்துப்பூர்வமாக கும்பராசி நபர்களுக்கு டாக்குமெண்ட் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். புதிதாக ஒப்பந்தங்கள் போடுவது, அதாவது புதிதாக செய்யக்கூடிய டாக்குமெண்டேஷன் எல்லாம் இதுக்கு மேற்பட்டு நல்லா இருக்கும். அல்லது இதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு ஃபில்டர் ஆகிறதுக்கான வழி இந்த மாதம் உண்டு. புரியுதுங்களா? இதுதான் கும்பராசிக்கு புதன் அடுத்து 5ல் வர்றதுனால ஒரு நல்ல பலன். அடுத்ததாக செவ்வாய் 7ல், சிம்ம வீட்டில் செவ்வாய், 7ஆம் பாவத்தில் செவ்வாய் வர்றது செவ்வாய்க்கு வலு. அதே சமயம் கும்ப நபர்களுக்கு சில விஷயங்களில் நீங்கள் ஒதுங்கி போகிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை சில அடாவடி சமாச்சாரங்களில் ஈடுபடாமல் ஒதுங்கி போவது நல்லது. மற்றவங்க பார்வையில் அது எப்படியோ, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சில அடாவடி சமாச்சாரங்களில் ஈடுபடாமல், ஆவேசப்படாமல் கொஞ்சம் ஒதுங்கி போகிறது இந்த செவ்வாய் 7ல் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து உங்களை தப்பிக்கிறதுக்கு ஒரு ஐடியா. புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் வேலைகளை மட்டும் கொஞ்சம் முன்முனைப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சரியாக வரும். அடுத்த பிரச்சனை, கூட பிறந்தவங்க பிரச்சனை, அக்கம் பக்கம் பிரச்சனை, ஊர் பிரச்சனை, உலக பிரச்சனை, தெரு பிரச்சனை, இந்த மாதிரியான சில அடாவடி சமாச்சாரம், பொது பிரச்சனை, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள்லையுமே உங்களுக்கு இந்த மாதம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக இல்லை. வேலை செய்கிற இடத்துலையும் அப்படி தான், எல்லா விஷயங்களும் பார்த்துக்கிறது சரி. ஸோ அடாவடி சமாச்சாரங்களில் ஈடுபடாமல் ஒதுங்கி போவது நல்லது. ஃபைனலாக கும்பராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 7.5ல் ஒரு 75-80% முடிவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. சில நபர்களுக்கு மட்டும் தலைவலி புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். 7.5ல் கூட ஒன்றும் தெரியல, இப்போதைக்கு ஏதோ பிரச்சனைகள் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது
அப்படிங்கிற சில சூழ்நிலைகளை சந்திக்க ஆரம்பிக்கிறீங்க. இதுக்கு ஜாதக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா இதில் ஒன்றும் கஷ்டங்கள் வராது. ஜாதக அமைப்பு சரியில்லைன்னா இதுக்கு மேற்பட்டு தான் 7.5 ஆரம்பிக்கிற மாதிரி சில நபர்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லி வைக்கிறேன்.